வணக்கம் மக்களே, நீங்க இப்ப இருக்கிறது சுஜா சந்திரனின் ஆடியோ நாவல் உலகத்துல. நான் உங்க ஆர்ஜே தியா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம பார்க்க போற நாவலுடைய பெயர் ஆல்பா காதலன். அடிதடியான ஹீரோக்கள் மட்டும்தான் இருக்கணுமா? ஆன்டி ஹீரோவா தான் இருக்கணுமா? ஆறடி உருவம் இல்லாத முன்புறம் வழுக்கை விழுந்த ஏழையான ஒருவன் வலியன். சாதாரணமான ஒருத்தன் தன்னுடைய காதலுக்காக என்னெல்லாம் செய்யறான் அப்படிங்கிற வித்தியாசமான கதைக்களம் கொண்ட கதை தான் இது. இவன் போராட்டம் ஜெயிச்சுதா இல்லையா அப்படிங்கிறத வாங்க கதைக்குள்ள போய் பயணிச்சு தெரிஞ்சுக்கலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் மக்களே. இந்த கதை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு வரும். ஒவ்வொரு எப்பியாக பார்த்தீங்கன்னா தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹை பட்டனையும் மறக்காம தட்டிடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஹைப் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஹைப்பும் 7 லாக் ப்ளஸ் தாண்டும் போது அடுத்த கதை ரொம்ப சீக்கிரமா வந்துடும். ஸோ மறக்காம ஹை பட்டனை தட்டிடுங்க மக்களே. வாங்க கதைக்குள்ள போலாமா? ஆல்பா காதலன் அத்தியாயம் 1. ஒரு வேலைக்குமே லாய்க்கில்லாத நாயி, உன்னை வீட்டில் வச்சு தீனி போடுறான் பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும் தூ என்று பணத்தை அவன் முகத்திலேயே விட்டெறிய அதை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கிச்சன் உள்ளே போய் சோத்தை போட்டு தின்ன ஆரம்பித்தான். ஏன் கங்கா, உன் மகனுக்கு பொண்ணு பார்க்க போறோன்னு சொன்னியே, என்னாச்சு? பக்கத்து வீட்டுக்காரி வந்து திண்ணையில் அமர, இவன் மொகரக்கட்டைக்கு சரின்னு தலையாட்டுவா. 10,000 ரூபாய் சம்பளம், அதுவும் பிஞ்சு பிஞ்சு தான் வரும். அவன் மொகரைய பாரு, எவளுக்காவது அவனை பிடிக்குமா? திண்ணையின் மறு ஓரத்தில் உட்கார்ந்து சோற்றை பிசைந்து சாப்பிடும் அவனை காட்ட 6 அடி உருவம் இல்லை, இடைப்பட்ட உயரம், தலையில் முன்னெற்றி முடி சிறிதாக கொட்டி மெலிதான தேகம். நாம் கேள்விப்பட்ட பார்த்த ஹீரோ ஜாடையெல்லாம் இவனுக்கு இல்லை. சாதாரண ஒருவன் அவன். கல்யாண சந்தையில் விலை போகாதது பெண் மட்டுமல்ல, ஆணும் தான். உயரம் இல்லை, ₹1,00,000 சம்பாத்தியம் இல்லை, பையன் ஆக்டிவாக இல்லை, வழுக்கை தலை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பில்லை, பெரிய வேலை இல்லை, புல்லட் இல்லை, கார் இல்லை என்று இல்லை மட்டும் அதிகமாக இருந்த ஒரு ஆணவன். போதாக்குறைக்கு இதையெல்லாம் சொல்லி சொல்லி காட்டும் தாய் வேறு. அவனே கூட்டுக்குள் அடங்கி ஒடுங்கிவிட்டான். வலியன் காற்றை போன்ற அமைதியானவன். நிதானமாக சாப்பிட்டு முடித்து தட்டை விலக்கி வைத்துவிட்டு போகும் மகனை எரிச்சலாக பார்த்தார் அவன் தாய் கங்கா. சொரண கட்டவன், சம்பாதிக்க துப்பில்ல, இவனுக்கு நேரத்துக்கு சோறு பொங்கி போடணுமா? ஏன் கங்கா, உன் புள்ளதானே இவன், இப்படி பேசுற? பின்ன இவன் அப்பனும் இப்படிதான் ஒன்றுக்குமே லாய்க்கில்லாமல் இருந்தான். கடனை மட்டும் என் தலையில கட்டிட்டு போயிட்டான். இப்போ இவன் வயசு பையன்லாம் எப்படி சூட்டிப்பா இருக்கானுங்க. இவனும் இருக்கானே, பெத்த பிள்ளையை கொல்லக்கூடாதுன்னு இந்த நாய்க்கெல்லாம் சோத்த போட வேண்டியது இருக்கு. இவன் அப்பம் போய் சேர்ந்துட்டான், என் தாலியை அறுக்கிறான் என்று வழக்கம் போலவே திட்டு வந்து விழுந்தது. ஏன் கங்கா, உன் மகனை குடிக்கிறானா, கூத்தியா வச்சிருக்கானா? போனோமா வந்தாமான்னு தானே இருக்கான், நல்லது தானே? என்னத்தப்போ, அது அப்ப. இப்பெல்லாம் பணம் பார்த்து தான் மதிப்பக்கா. பணம் இருந்தா தான் எல்லாம்னு அவனுக்கு தெரியலையே. அதான் சொல்லி சொல்லி பார்க்குறேன், புரிஞ்ச பாடில்லை என்று புலம்பிக் கொண்டே கங்கா போக வீட்டிலிருந்து வேக வேகமாக மணியை பார்த்து கொண்டே ஓடி வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றான் வலியன். ஏய், பத்திரமா போயிட்டு வாடி. சரிம்மா என்று காலேஜ் பஸ்ஸில் ஏறி ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்தாள் அவள். மொழி 21 வயது, கடைசி வருட சட்டக்கல்லூரி மாணவி. பஸ் ஸ்டாப்பில் நின்ற வலியனை பக்கத்து வீட்டு பையன் என்ற முறையில் மெலிதாக பார்த்து சிரித்துவிட்டு கடந்து விட்டாள். வலியன் அந்த பேருந்து மறையும் வரை நின்று பார்த்துவிட்டு தான் வேலை பார்க்கும் ஜவுளி கடையை நோக்கி ஓடினான். கம்பெனி CEO இல்லை அவன், சொந்த கடை இல்லை, லட்சம் சம்பளம் இல்லை. ஜவுளி கடை ஒன்றில் சேல்ஸ்மேனாக பணிபுரிகிறான். மாதம் 10,000 ரூபாய் சம்பளம். சம்பள பிடித்தம் போக 7,000 ரூபாய் கையில் கிடைக்கும். 4 சட்டை, 2 பேண்ட், ஒரு பழைய பைக். இதுதான் அவன். உன்னை பல நாள் சொல்லிட்டேன், காலையில் 9 மணிக்கு உள்ளவான்னு. இன்னைக்கு 10 நிமிஷம் லேட் வேற. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க என்று முதலாளி வேறு அவனை திட்ட தலையை குனிந்து கொண்டே நின்றவன், மன்னிச்சுக்கோங்க முதலாளி, வர வழியில் பைக் பஞ்சர். உன் மொகர மாதிரி தானே உன் பைக்கும் இருக்கும். வாரத்தில் 4 நாள் பஞ்சரு. போய் பட்டு செக்ஷனில் நில்லு. என்று வேக வேகமாக தலையாட்டி விட்டு விறுவிறுவென்று நடந்து போய் பட்டு செக்ஷனில் நின்றான். மதியம் 10 ரூபாய்க்கு தயிர் சோறு வாங்கி தின்றுவிட்டு இரவு 10 மணி வரை வேலை. வீட்டிற்கு போய் அங்கே உள்ள உணவை தின்றுவிட்டு படுத்தால் காலையில் 8 மணி வரை தூக்கம். நண்பர்கள் என்று எவருமே அவனுக்கில்லை. கடைக்கு வந்தால் மற்றவர்களோடு சிநேகமாக ஒரு சிரிப்பு சிரிப்பான், அவ்வளவுதான். அப்பாவியான குழந்தைத்தனமான முகம். ஆரம்பத்தில் எல்லாம் யாராவது கடிந்து பேசினால் கூட அழுகை வந்து கண்ணீரோடு நிற்பான். இப்போதெல்லாம் பழகிவிட்டது. இப்போதெல்லாம் யார் அவனை திட்டினாலும் கூட சரி சார், சரி சார் என்று திட்டை வாங்கி கொண்டு போகும் சுரணையற்ற மனமும் உடலும் பழகிவிட்டது.
செத்து தொலையண்டா என்று தாய் தினமும் சொல்லும் வார்த்தைதான் செத்து விடலாமோ என்று அவனும் யோசிக்காதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்றுதான் அவனை இன்று வரை உயிரோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஒன்று. அதோ அங்க நிற்கிறார் பாருங்க என்ற அவள் குரலில் புடவைகளை மடித்து வைத்து கொண்டிருந்த வலியனோ ஆர்வமாக தலையை தூக்கி பார்த்தான். மொழி 5 அடியில் அவனை சித்தம் கலங்க வைக்கும் தாஜ்மஹால் அவள். அவன் காதலிக்க கூடாதா என்ன? அவனுக்கு காதல் வரக்கூடாதா? அழகான பெண்ணை அவன் ரசிக்க கூடாதா? எத்தனை வருட காதல் என்று கேட்டால் அவனுக்கே தெரியாது. ஆனால் அவளை அவ்வளவு பிடிக்கும். கடைக்கு அவனை தேடி வந்து கொண்டிருந்தாள் மொழி. கூடவே அவள் குடும்பமும். வலி தம்பி, வாங்கக்கா. என்ன தேடி? உங்களை தேடி வரல தம்பி, மொழிக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சு. அவர் அப்படி சொன்னதுதான் தாமதம். வலியன் இதயமோ உடைந்து நொறுங்கிய சத்தம் வெளியே கேட்டது. நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அதான் பட்டு சேலையெல்லாம் எடுக்க வந்தோம் என்று மொழியின் தாய் கூற, மலர்ந்த முகமாகவே மொழியை பார்த்து கொண்டிருந்த வலியின் முகம் சப்தமில்லாமல் சுருங்கி போனது. நல்லதா எடுத்து போடுங்க தம்பி. நீங்க இருந்தா சிடுசிடுக்காம புடவை எடுத்து போடுவீங்க பாருங்க, அதான் இந்த கடைக்கு வந்தேன். நல்லா அரக்கு கலர்ல புடவையை எடுத்து போடுங்க. சரி என்று தலையாட்டி விட்டு ஒவ்வொரு சேலையாக தேடி அதில் அவனுக்கு பிடித்தது போன்று சில சேலைகளை எடுத்து போட, ஐயா இந்த கலரெல்லாம் வேண்டாம், அதோ அதான், அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு, அதான் என்று அவனுடைய விருப்பப்பட்டியலை விட்டுவிட்டு தேடும் மொழியை கண்ணதிராமல் பார்த்து கொண்டே சேலைகளை எடுத்து போட்டு கொண்டிருந்தான். அவன் மனதால் சிரிப்பது இவளை பார்க்கும் அந்த ஒரு நொடி மட்டும்தான். அவன் வாழ நினைப்பது இவளை பார்ப்பதற்காக மட்டும்தான். அவன் சுவாசிக்க விரும்புவது இதோ இவளை இப்படி எதிரில் தினம் தினம் பார்த்து கொண்டே வாழ்வதற்குத்தான். ஆனால் அதில் கூட மண் விழும் என்று கனவா கண்டான்? உள்ளுக்குள் இருதயமெல்லாம் உடைந்து கிடந்தது. என் தங்கத்துக்கு திருமணமா? காதலை சொல்ல அவனுக்கு தயக்கம் என்பதை விட எப்படியும் நிராகரிப்புத்தான் வரும் என்று 100% தெரியும் அல்லவா? உச்சியிலிருந்து உள்ளம் கால் வரை பளிங்கில் செய்து வைத்த சிலை அவள். அந்த தெருவில் பணக்காரர்கள் என்றால் அது அவர்கள் வீடுதான். மாடி வீடு, 2 கார் என்று வசதியாக வாழும் மேல்தட்டு குடும்பம். இவர்களோடு சகஜமாக பேசுகிறார்கள் என்பதற்காக காதலிக்கிறேன் என்று போய் நிற்க முடியாது. அதோடு அதற்கு அவன் தகுதியானவன் இல்லை என்று இந்த உலகம் புறக்கணித்து வைத்திருக்க, புறக்கணிப்பு அவனை அமைதியாக ஒதுங்க வைத்துவிட்டது. இரவு 1 மணி இருக்கும். ஆ என்று காட்டில் கதறி கதறி அழும் சத்தம் கேட்டது. தங்கம் எனக்கு கிடையாதா? அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்று வலியன் காலில் கல்லை கட்டி கொண்டு அந்த கிணற்றில் குதிக்க, காலில் கட்டிய கல் ஒரு பக்கம் சிதறிவிட அவன் நீர் மீது மிதந்து கொண்டு கிடந்தான். நான் பொழைக்க கூடாது என்று நனைந்த உடலோடு வந்து கயிறை எடுத்து மரத்தில் தூக்கு போட, தொபகடீர் என்று மரக்கிளை முறிந்து விழுந்து தப்பித்து கொண்டான். தங்கத்தை இன்னொருத்தன் பொண்டாட்டியா என்னால பார்க்கவே முடியாதே, நான் செத்து தீருவேன், என்னால முடியாது என்று முழுவதும் யோசித்து காலையில் தன் பைக் பிரேக்கை கலட்டி விட்டவன் நேரே போய் லாரியில் வண்டியை விட, லாரி கவுந்து கிடந்தது. இவனுக்கு சிராய்ப்பு கூட இல்லை. சாவு கூட வரமாட்டேங்குதே. உங்களுக்கு ஒன்றும் இல்லையே என்ற மொழியின் குரலில் திரும்பி பார்த்தான். அவனை பார்த்துவிட்டு தன் பைக்கை விட்டு இறங்கி பதறிப்போய் ஓடி வந்து நின்ற அவளை கண்ட அடுத்த நொடியே சாக தோணவில்லை. இவளோடு வாழ வேண்டும் என்கின்ற ஆசை வந்து எச்சில் விழுங்கினான். இல்ல, பார்த்து போகக்கூடாதா நீங்க? அவன் கை காலில் பட்ட மண்களை எல்லாம் துடைத்து விட்டவள், வண்டியில் ஏறுங்க, கொண்டு போய் விடுறேன். வலியன் அவள் பைக் பின்னே ஏறி அமர, உடலில் உள்ள மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக சாக, இவ எனக்கு வேணும், இவளை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது, இவ நேசம் வேணும், இவளோட அன்பு எனக்கு வேணும், இவ காதல் கண்டிப்பா வேணும், இவ அணைப்பு எனக்கு வேணும், ஆக மொத்தத்தில் இவளோடு மட்டும் என் வாழ்க்கை வேண்டும் என்ற வெறியை அந்த 1/2 மணி நேர பைக் பிரயாணம் ஏற்படுத்தி விட்டது. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு மணப்பெண் மொழிய காணலையாம்டா. திண்ணையில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த மகனுக்கு பக்கத்து வீட்டு விஷயத்தை தாய் சுட சுட வழங்கி கொண்டிருந்தார். பக்கத்து வீட்டு பெண்ணை காணவில்லை என்று அங்கும் மிங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர் போலீஸ். குவிந்து நின்றது அங்கு போலீஸ் எல்லாம். உங்க பொண்ணுக்கு வேற எதுவும் பழக்கம் உண்டா? இல்ல சார், என் பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது, நல்ல பொண்ணு சார். போலீஸ் பார்வை திண்ணையில் உட்கார்ந்திருந்த வலியனை பார்த்தது. டேய் இங்க வா சார் என்று கையை கட்டி கொண்டு நின்றான். அந்த பொண்ணை எங்கேயாவது நீ பாத்தியா? இல்லைங்க சார். ஸ்டேஷன் வா, உன்னை விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஐயோ சார், அது அப்புறாணி புள்ள என்று மொழியின் தாய் கூறவுமே, சரி போ. சரிங்க சார் என்று ஓட்டமும் நடையுமாக தன் வீட்டை நோக்கி ஓடி வந்தான். வந்தே கம்ப்ளைண்ட் கொடுங்க, தேடுவோம் என்று விட்டு போலீஸ் போக, போலீஸ் மறையும் வரை அவன் கால்கள் எல்லாம் வெடவெடவென்று ஆடியது.
நீ என்னடா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? வா வா உள்ள வந்து படு. என்று வந்து கட்டிலில் படுத்துக்கொண்டான். இரவு ஊரடங்கிய வேளை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த மூடப்பட்ட கிணறு கிரீச் என்று திறந்தது. உள்ளே கிடந்த கயிறை பிடித்து அவ்வுருவம் கீழே சரசரவென்று இறங்கியது. நீரில் மிதந்து கிணற்றின் ஓரத்தில் இருந்த பெரிய கல்லை புரட்டி தள்ளி சமீபத்தில் உருவாக்கப்பட்டிருந்த சுரங்கம் வழியாக அந்த கால்கள் விறுவிறுவென்று நடக்க ஆரம்பிக்க தீப்பந்தமேற்றப்பட்டது. இருட்டு மறைய வெளிச்சம் பிறக்க கை கால் வாய் கட்டப்பட்ட நிலையில் மயங்கி கிடந்தாள் மொழி. கை நடுங்க திருட்டு மொழியோடு கையில் உணவோடு இன்னொரு கையில் துப்பாக்கியை கிடுகிடுவென்று ஆடிய விரலோடு பிடித்து கொண்டு நின்றான் வலியன். அரக்க நாரடி உயரத்தில் படிக்கட்டு தேகத்தோடுதான் இருக்க வேண்டுமா என்ன? 5.5 அடியில் கூட வலம் வரலாமே. வலிமை இல்லாத வலியன். ஆனால் மெல்லிய காற்று சூறாவளியாக சுழன்றடித்தால் நாடு தாங்குமா? ஆல்பா காதலன் இவன். தொடரும். அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்பா காதலன். விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.